இந்த வீடியோவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபீல்டில் ஒரு ஸ்டாட்டிக் சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதனுடைய ஃபீல்டு, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இதையெல்லாம் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் முதல்ல எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ், ஒரு சின்ன செயல்முறையை ஞாபகப்படுத்திக்குவோம். ஒரு பலூன், சாதாரண பலூன். அந்த பலூனை தலைக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு போங்க. நல்லா கவனிங்க, உங்கள் முடியை பிடிச்சி ஏதாவது இழுக்குதான்னு. ஒன்றும் பண்ணாது, இழுக்காது. அதே பலூனை ஒரு பீஸ் ஆஃப் வூல் கிளாத்தில் நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை ஹேர் பக்கத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹேர் எல்லாம் பலூனை நோக்கி ஈர்க்கப்படுறத நீங்கள் கவனிக்கலாம். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் ராடு, ஒரு சில்க் கிளாத் எடுத்துக்கிட்டு இந்த கிளாஸ் ராடை சில்க் கிளாத்தோட நல்லா ரப் பண்ணுங்க. இப்போ இதே மாதிரி இந்த ரப் பண்ண பலூன் பக்கத்தில் அந்த கிளாஸ் ராடை கொண்டுட்டு போகும்போது இது ஒன்று பிடிச்சி இழுக்கிறத கவனிக்கலாம். இன்னொரு கிளாஸ் ராடை எடுத்து இதே சில்க் கிளாத்தில் ரப் பண்ணிவிட்டு கிளாஸ் ராடை பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். இது ஒன்று பிடிச்சி இழுக்காது. ஏன்னு பொறுமையாக பார்க்கலாம். ரொம்ப எளிமையாக வீட்டிலே செய்யக்கூடிய இன்னொரு விஷயம், நம்ம தலை சீவுற சீப்பை எடுத்து கொண்டுட்டு போய் ஒரு சின்ன சின்ன பேப்பராக கட் பண்ணி வச்சுட்டு அது பக்கத்தில் வச்சு பாருங்கள். என்ன நடக்கும்? எதுவும் பிடிச்சி இழுக்காது. அதே சமயத்தில் அதை ட்ரை ஹேரில் நல்லா கோம் பண்ணிவிட்டு இப்போ கொண்டு போய் அந்த பீஸ் ஆஃப் பேப்பரில் கொண்டு போய் வச்சிங்கன்னா அது நல்லா இழுக்கிறத கவனிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரப் பண்ண பிறகு இந்த மெட்டீரியலுக்கெல்லாம் ஏதோ புதுசாக ஒரு குணம் வந்திருக்கு. அதனால தான் இந்த ஈர்த்தல் இல்லை ரிப்பல் பண்ணுறது இதெல்லாம் நடந்திருக்கு. உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த பொருட்கள்லாம் சார்ஜ் பெற்றிருக்கு. எலக்ட்ரிக் சார்ஜஸ் அதன் மேலே வந்திருக்கு, எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்ந்துருக்கு. இதனால தான் இந்த மாதிரி அட்ராக்ஷனோ இல்லை ரிப்பல்ஷனோ நடந்திருக்கு. இப்போ இந்த பலூன்லையா இருக்கட்டும் இல்லை கிளாஸ் ராட்லையா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான சார்ஜஸ் தான் கொண்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை. இது ரெண்டும் வேறு வகையான எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸை கொண்டுட்டு வந்திருக்கு. என்ன அந்த பார்ட்டிக்கல் அப்படின்னா, இந்த கிளாஸ் ராடை ரப் பண்ணும் பொழுது அது தன்னுடைய எலக்ட்ரான்ஸில் சிலதை இழந்திருக்கு. அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகி சில்க் கிளாத்துக்கு போயிடுச்சு. அதுவே பலூனை ரப் பண்ணும் பொழுது சில எலக்ட்ரான்ஸ் இந்த பலூனுக்கு அந்த உள்ளிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும். ஸோ இங்கே எந்த பொருளுமே அதிகமாக சார்ஜை பெற்றிருக்குதுன்னா காரணம் எங்கிருந்தோ டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லை எலக்ட்ரான்ஸை இழந்திருக்கு அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல்னு அர்த்தம். அவ்வளோதான். பொதுவாகவே இந்த வேர்ல்டில் என்டையர் கேலக்சியில் எவ்வளோ அளவுக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலான நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்கும். இதுக்கு போய் தான் குளோபல் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு பேர். ஆனால் இங்கே அப்பப்போ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் உருவாகிறதுக்கு காரணம் ஜஸ்ட் மியர்லி a transfer of charges from one particle for one object to another object. ஸோ இப்போ இன்னொரு விஷயத்தையும் கவனித்தோம். இந்த கிளாஸ் ராடு ரெண்டும் ஒரே மாதிரியான சார்ஜஸை பெற்றிருக்கிறதுனால தான் அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஈர்க்கலை. இதுவே கிளாஸ் ராடும் பலூனும் ஒன்று ஈர்ப்பதற்கான காரணம் என்ன? ரெண்டும் ஆப்போசிட் சார்ஜை பெற்றிருக்கு. ஒன்று நெகட்டிவ், இன்னொன்று பாசிட்டிவ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரே மாதிரியான லைக் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணணும், அதுவே அன்லைக் சார்ஜஸ் ஆப்போசிட் சார்ஜஸ் ரெண்டும் அட்ராக்ட் பண்ணணும் தெரியுது. இது ஒன் ஆஃப் த நேச்சர். அண்ட் தென் இப்போ ஒரு பொருளுடைய சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக அதை எப்படி நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, Q அப்படிங்கிறது அந்த பொருளோட சார்ஜாக இருந்துச்சுன்னா NE, N டைம்ஸ் ஆஃப் E, அந்த அளவுக்கு சார்ஜ் அதை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அது என்ன E அப்படின்னா, அதுதான் ஃபண்டமெண்டல் சார்ஜ் யூனிட். இந்த சார்ஜ் மதிப்பு என்ன? இந்த ஈனுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 1.60 into 10 power minus 19 கூலும். இவ்வளோ சார்ஜஸை அது பெற்றிருக்கு. இப்போ ஒரு புரோட்டான் இருக்குது, அது ஒரு பார்ட்டிக்கல் இல்லையா? அந்த புரோட்டானுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னா +E, அந்த அளவுக்கு சார்ஜ் அதை பெற்றிருக்கும். அதே எலக்ட்ரானுக்கு அப்படின்னா -E, நெகட்டிவ் மதிப்பிலான 1.602 into 10 power minus 19 கூலும் பெற்றிருக்கும். இதே மாதிரி ஒரு எலிமெண்ட் எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் வந்து நியூட்ரல் தான். அப்போ அதில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் உள்ளே இருக்கும். அதனோட நியூக்ளியஸ் எடுத்துக்குவோம். நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும்? நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும்.
proton தான் பாசிட்டிவ்லி சார்ஜ் particles. அப்போ அங்கே எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது? 6 ப்ரோட்டான் இருக்குது. ஸோ 6 டைம்ஸ் E இந்த அளவுக்கு சார்ஜு அந்த கார்பன் நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளுக்கும் 1/2 E இருக்குது, 2.5 E இருக்குது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. சம் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஈல தான் எந்த ஒரு பார்ட்டிகிள்ஸோட சார்ஜஸையும் நம்ம வெளிப்படுத்த முடியும். ரைட், இப்போ ஒரு சிங்கிள் சார்ஜை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே அந்த ஒரு சிங்கிள் சார்ஜ், அதை பாயிண்ட் சார்ஜ்னு இனிமேல் நம்ம சொல்லுவோம். இந்த பாயிண்ட் சார்ஜ் பக்கத்தில் இன்னொரு சார்ஜை ப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ இந்த சார்ஜ் ரெண்டுத்துக்கும் இடையில என்ன நடக்கும்? டெஃபினெட்லி அது எந்த வகையான சார்ஜுங்கிறத பொறுத்து அது எப்படி நடந்துக்கும்னு சொல்வீங்க. இப்போ நம்ம அதனுடைய லைக் சார்ஜஸா அன்லைக் சார்ஜஸான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை பற்றி பார்ப்போம். இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எதையெல்லாம் சார்ந்திருக்கு அப்படின்னா, இந்த ரெண்டு சார்ஜஸ்னுடைய மேக்னிடியூட் அதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அண்ட் தென் அது ரெண்டு எவ்வளோ தொலைவில் வச்சுருக்காங்க அதற்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ரைட், இப்போ இந்த ரெண்டு Q1 Q2ங்கிற சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் F12 அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த Q1 Q2 டிவைடட் பை R², இதுதான் அதனுடைய மேக்னிடியூட். இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகே, இது என்ன ஆர் வெக்டார் அப்படின்னா, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அந்த ஃபோர்ஸ் எந்த திசையில் இருக்குங்கிறது குறிக்கிறது தான் இது. இந்த 1 டிவைடட் பை 4πε0 அப்படிங்கிறது அதனுடைய அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ இந்த Q1 Q2 இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஃபோர்ஸு ரிப்பல்சிவா அட்ராக்டிவா அப்படின்னு சொல்லலாம். Q1 Q2வும் லைக் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி the F will be a repulsive force. அல்லது அன்லைக் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா F அப்படிங்கிறது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதனோட டைரக்ஷன்ஸை நம்ம குறிப்பிடலாம். ஓகே, இது ஒரு ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ். இப்போ ஒரு குரூப் ஆஃப் சார்ஜஸ்னுடைய ப்ரெசன்ஸில் நம்ம ஒரு பாயிண்டில் ஒரு டெஸ்ட் சார்ஜை எடுத்துகிட்டு வரோம். அப்போ அந்த டெஸ்ட் சார்ஜ் மீது என்ன எஃபெக்ட் ஏற்பட்டிருக்கும் இந்த குரூப் ஆஃப் சார்ஜஸ்னால அப்படின்னா, அங்கே தான் சூப்பர் பொசிஷன் தியரம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நத்திங் பட் இப்போ Q1 Q2ங்கிறதுலாம் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் சார்ஜஸ், அதனால அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறத குறிச்சிருக்கோம். அதனால இது ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த ஒரு பாயிண்ட் சார்ஜ்லேருந்து Qக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் நம்மளுடைய சூப்பர் பொசிஷன் தியரம். இப்போ Q1 சார்ஜ்னால அந்த டெஸ்ட் சார்ஜ் Q எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் F1 ஃபோர்ஸ். அந்த F1 எப்படி நம்ம குறிப்போம்? அக்கார்டிங் டு கூலும்ஸ் லா 1 டிவைடட் பை 4πε0 Q1Q டிவைடட் பை R12 R வெக்டார். இதே மாதிரி Q2 சார்ஜ்னால ஏற்படக்கூடிய இன்னொரு ஃபோர்ஸ், Q3னால ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ், இது எல்லாத்தையும் எழுதிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் சூப்பர் பொசிஷன் தியரம். ஸோ இதில் காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாம் ஆட் பண்ணுறோம். நம்ம இதை ஷார்ட்டாக ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை 4πε0 Q சம்மேஷன் ஓவர் I Q1 divided by Qi divided by Ri square into Ri vector. இங்கே summation over I is equal to 1 to n. 3 charges ஆச்சுன்னா n3 or n charges n point chargesனால ஏற்படக்கூடிய எஃபெக்ட்னா அந்த நம்பரை அங்கே போட்டுக்கணும். இப்போ இதில் இந்த டேர்ம் என்னது? Qவை தவிர மீதி எல்லாம் அப்படின்னா அதுதான் ஒரு நியூ டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம். இட் இஸ் கால்டு an electric field. ஸோ அப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் எதையெல்லாம் சார்ந்திருக்கு அப்படின்னா Q இன்ட்டு E. ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு த சார்ஜ், அதுதான் அதனுடைய இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கு சமமாக இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 1 டிவைடட் பை 4πε0 Qi டிவைடட் பை Ri ஸ்கொயர் Ri வெக்டார். இதுதான் அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ ஒரு சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்குது. ஃபீல்டை எப்படி நம்ம ஃபீல் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் இன்னும் ஒரு டெஸ்ட் சார்ஜை அந்த ஃபீல்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும் பொழுது இந்த ஸ்மால் Q சார்ஜ்னால அந்த சார்ஜ் மீது எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது,
இதை சொல்றது தான் அதை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது. ஸோ இப்போ இன்கேஸ் இந்த சார்ஜ் Q நிறைய அந்த Q எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இன்கேஸ் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் அவுட்வர்ட்லி ட்ரானாக இருக்கும். நெகட்டிவ்லி சார்ஜாக இருந்துச்சுன்னா இன்வர்ட்லி ட்ரானாக இருக்கும். இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி குறிக்கலாம் அப்படின்னு சொன்னால், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை யூனிட் சார்ஜ். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய கிறிஸ்பான ஒரு டெஃபினிஷன். ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் அந்த ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த இன்னொரு சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அதுதான் அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம். இதோடு தொடர்புடைய இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். The electric flux nothing but the number of lines which is passing through the unit area. அதுதான் electric flux அப்படிங்கிறது. இப்போ ds அப்படிங்கிறது ஒரு small element of area. அந்த ஏரியா வழியா எத்தனை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுதோ அதுதான் அதனுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிறது. இந்த ஃபீல்ட் லைன்ஸ்லாம் யாரோட ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னா, எங்கேயோ இதனுடைய நியரஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல்ல இருந்து புறப்பட்டு போகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். அந்த ஃபீல்ட் லைன்ஸ்க்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் யூனிட் ஏரியாவை எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ஏரியா வழியாக எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போதோ அதுதான் அதனுடைய ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி குறிக்கலாம் அப்படின்னா phi அப்படிங்கிற லெட்டரில் குறிக்கலாம். phi is equal to E into del S. ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், del Sங்கிறது அந்த ஏரியா. இப்போ இன்கேஸ் இப்போ நம்ம எக்ஸாக்ட்லி ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இந்த ஏரியா வழியாக போகிறத பார்த்தோம். இன்கேஸ் இந்த ஏரியாவை ஃபீல்ட் லைன்ஸ் போகிற டைரக்ஷனுக்கு பேரலாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும்? ஃப்ளக்ஸ் லைன் வில் பி 0 பிகாஸ் அதன் வழியாக அக்ராஸ் தட் ஏரியா எவ்வளோ லைன்ஸ் போதோ அதுதான் அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் ஃப்ளக்ஸ் இல்லையா? இப்போ ஆப்வியஸ்லி there won't be any lines passing through the area. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ்க்கு 0 தான். இப்போ another case, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இந்த வழியாக போய்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு ஏரியா எடுத்துருக்குறோம். அந்த ஏரியா இந்த n வெக்டாருங்கிறது அதனோட டைரக்ஷன். ஸோ இட் இஸ் இன்க்ளைன்டு சம் ஆங்கிள் தீட்டா ஆங்கிள் இன்க்ளைன் ஆயிருக்கு. அப்போ அந்த ஃபீல்டு அந்த ஏரியா வழியாக எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுதோ அதுதான் அதனுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ இதில் எப்படி குறிக்க போகிறோம் அந்த ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னா, ஈயை ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுட்டோம்னா E cos theta component will be going இந்த n directionல இருக்குது. அதனால இந்த phi can be represented like this, E cos theta into ds அப்படின்னு குறிக்கலாம். இதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னுடைய டெஃபினிஷன். And another important point is டைபோல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் டைபோல்னா என்னன்னா, ரெண்டு சார்ஜ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும், பட் ஆப்போசிட் சார்ஜாக இருக்கணும். ஒரு பக்கம் ஒரு ப்ளஸ் Q இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் மைனஸ் Q இருக்கணும். ஒரு டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்கணும். இப்படி இருந்துச்சு இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா அதற்கு பேர் தான் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே ப்ளஸ் Q மைனஸ் Q அப்படிங்கிற ரெண்டு சார்ஜஸ் 2a டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் டைபோல் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த எலக்ட்ரிக் டைபோல் எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அது கூட ஒரு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டியை நம்ம சொல்லுவோம். அது என்ன எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னா, the சார்ஜ் ஏதாவது ஒரு சார்ஜ் Q தானே, ரெண்டு ஈக்குவல்ஸ், ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சார்ஜ் ஈக்குவல் தானே, அந்த Q இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் அதுதான் அதனுடைய டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறது. நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸில் எல்லா எலிமெண்ட்லேயும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சார்ஜ் கன்சர்வ்டாக தான் இருக்கும் அப்படின்னுட்டு. இருந்த போதிலும் ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் அதனுடைய பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு புள்ளியிலையும் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸோட சென்டர் ஆஃப் மாஸ் இன்னொரு புள்ளியிலையும் அமைஞ்சிருக்கும். இல்லை சில எலிமெண்ட்ஸுக்கு ரெண்டு சென்டர் ஆஃப் மாஸும் ஒரே புள்ளியில் அமையும். அப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த மாலிக்யூல்ஸ்க்கெல்லாம் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் 0வா இருக்கும். இதுக்கு பேர் நான் போலார் மாலிக்யூல்ஸ்னு பேர். இதுவே சில மாலிக்யூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள்
வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸோட சென்டர் ஆஃப் மாஸும் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் சென்டர் ஆஃப் மாஸும் வேறு வேறு புள்ளியில் இருக்கும். தட் மீன்ஸ் the two opposite charged particles are separated by a distance. So obviously இந்த மாலிக்யூலுக்கு பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் present ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ் we call it as a polar molecule. அடுத்தது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலை நம்ம வோல்ட்ஸ் அப்படிங்கிற அந்த யூனிட்டால நம்ம அளப்போம். என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம்னா V. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், அந்த சார்ஜை ஒரு பர்டிகுலர் சார்ஜை நோக்கி கொண்டுட்டு வர்றதுக்கு எவ்வளோ ஒர்க் நீ செஞ்சிருக்கிறியோ அந்த ஒர்க் தான் அந்த சிஸ்டத்தினுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட்டோடைய எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறத நம்ம இன்னும் விதமாக சொல்லலாம். இட் இஸ் கால்டு work done in bringing a unit positive charge from an infinite distance to that point. அதுதான் அதனுடைய எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னு அர்த்தம். இது சிம்பிளா V எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட அதற்குடைய ரிலேஷன்ஷிப் எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் a gradient of electric potential. E is equal to minus del V. And V can be expressed as 1 divided by 4 pi epsilon naught Q by R. இந்த டேர்ம் மூலமா நம்ம எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா, E is equal to minus del V, because the electric field is a gradient of V, electric potential.